வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் சொன்ன மாதிரி அந்த பாபா பூடங்கிரி இது தட்டப்பிட்டா கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே டீ கடையில் பண்ணு வாங்கினதுக்கு போயிருக்காரு அவர் ப்ரோ, நவீன் ப்ரோ. அந்த கோயிலுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ எடுக்கலாம். அது உள்ளே போனோன்னு எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எல்லா தடவை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஏதோ ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது அந்த கோயிலுது. அதை அவர் சொல்கிறேன்னு இருக்காரு. அவர் சொல்கிறப்போ நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ பாபா பூடங்கிரி மேலே பீக்குக்கு போயிட்டுருக்கேன். பீக்குக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பண்ணு வாங்கினாலும் போவார் பார்த்தா போயிட்டு ஸ்மூதி வாங்கி வந்துருக்காரு. இப்போ ஸ்மூதி குடிக்கிறோம். பண்ணு 7 ரூபாய் எவ்வளோ? பண்ணு 7 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஸ்மூதியை வாங்கிட்டார் 13 ரூபாய் கொடுத்து. பண்ணு ஈரமாயிட்டு இந்த வெதருக்கு ஈரமாக தான் ஆகும். அதை சாப்பிட்டுக்கு ஜூஸ் வாங்கி வந்துலாம் ஸ்மூதி வாங்கி வந்துருக்காரு. மேலேருந்து கீழே போகிற கொஞ்சமாச்சும் காசு பிடிக்கும். சாப்பிடல. மேலே பாபா பூடங்கிரி பார்த்துன்னு கீழே இறங்கி இங்கே சாப்பிடலாமா இல்லை கீழே ஃபுல்லு போயிட்டு சாப்பிடலாமான்னு பிளான் பண்ணிருக்கோம். எல்லாம் நிச்சயமாக சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காது. ஸோ அதனால சாப்பாடு கிடைக்காது. இல்லை எங்களுக்கு செட் ஆகாது. மீன்ஸ் நல்ல சாப்பாடு மீன்ஸ் மேகி அந்த டைப் தான் கிடைக்கும். எங்களுக்கு வந்து மீல்ஸ் தேவைப்படுது. எங்களை மீல்ஸ் கிடைக்காது. ஸோ நாங்கள் கீழே போய்ட்டு மீல்ஸ் சாப்பிட்றலாம் பிளான் பண்ணியிருக்கோம். கைஸ் நாங்கள் பாபா பூடங்கிரி வந்துட்டோம். இப்போ இங்கே பாபா பூடங்கிரி கிட்ட வந்தது. இங்கே என்ன ஃபால்ஸ் இது? கீழே லேட் ஆயிடுச்சு. என்ன ஃபால்ஸ்? செக் போஸ்ட்ல கீழே என்ன ஃபால்ஸ்? கீழே மாணிக்கதரா. மாணிக்கதரா ஃபால்ஸ் கீழே இருக்கு. அப்படிக்கா போனா பாபா பூடங்கிரி பீக்குக்கு பக்கத்துல வாட்டர் ஃபால்ஸ் வேற மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து டாப்ல ரீச் ஆயிட்டு பாபா வாட் டு யூ ஃபீல் ராம்குந்த்? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம். இது வாட்டர் ஃபால்ஸ் போலாமா பீக் போலாமா? வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்துடலாம். பீக் போலாம். கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்குவான். வாட்டர் ஃபால்ஸ் போலாமா பீக் போலாமா? வாட்டர் ஃபால்ஸ் போலாமா? ஓகே. அது வாட்டர் ஃபால்ஸ் போலாம்னு இருக்காங்க பாய்ஸ் எல்லாம். சோ இப்போ வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம் எல்லாம். என்ன ஆயிச்சடா? கீழ ஒரு இடத்துல சன்னிச்சு பாரு. கல்லு ரொம்ப எந்திரிச்சு. கூலர்ஸ் போட்டு ஸ்டைலா இருக்கணும். டேய் இவன் ஏன் எப்ப பத்தில விஜய் அண்ணா மாதிரியே பண்ணுறான்? அவனை எவனோ ஒருத்தன் இவன் பார்க்கறதுக்கு விஜய் அண்ணா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டானுங்கடா. அவன் இருந்தே இப்படியே பண்ணு சுத்தினுங்கிறான். இது இப்போ மாணிக்கதரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். படி இறங்கிட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. மலை மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது. பீக் அப்படிக்கா இருக்கு. பாபா பூடங்கிரி பீக் இருக்கு. பீக்குக்கு பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இங்கே சிக்மங்களூர் இந்த மாதிரி ஸ்பாட் தான். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பாட்ஸோட லிஸ்டெல்லாம் தரும். அதை கொஞ்சம் பார்த்து அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இப்போ வந்துருக்கிற இடத்தெல்லாம் ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவில் எந்தெந்த இடம் ஒர்த்துக்கு போகிறது, எந்தெந்த நாளில் எந்தெந்த இடத்துக்கு போனால் எல்லாம் ஓரளவு கவர் பண்ண முடியுன்றதே ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த பேட்டர்ன் அந்த வீடியோ போடுற பேட்டர்ன்ஸ்ல நீங்க நானும் இவரும் கொலாபரேஷன் பண்ணோம். இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பண்றோம் கொலாப் பண்ணி அதோட டீடைல்ஸ் எல்லாம் போறோம். நானும் இவரும் சேர்ந்து அந்த வீடியோ பண்றோம். எங்கெங்க போனா எது ஒர்த்து, எது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, என்ன ஆச்சு டிராவல். பட் கம்ப்ளீட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றோம். அப்பமா எது போனா உங்களுக்கு ஒர்த்துன்றது கரெக்டா சொல்லிடுவோம். இப்போ நாங்க காசு செலவு பண்ணி போறோம். அது நல்லா ஓப்பனா சொல்லிடுவோம் நாங்க. ஆமா கரெக்ட். இப்போ இந்த இடத்துக்கு போறது நிறைய இடத்துக்கு அவங்களும் அதை பத்தில தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஃப்ரெண்ட்லி டிராவல் பண்ணனும். நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணனும். அதை ஃபீல் பண்ணனும். நிறைய பிளேசஸ்க்கு ஓவர் ஹைப் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஓவர் ஹைப் இல்லாத இடம் எதுன்னு பார்த்து நாங்க ஃபில்டர் பண்ணி நாங்க உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, விஜய் சார் பாடி லாங்குவேஜ் வேணுமா அது இருக்கு, ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. எவ்ரிதிங் இஸ் a one
wholesome entertainment. நானும் வரும் முன்ன போயிட்டு ஃபால்ஸ் இன்னும் கீழே இறங்கி நிற்கிறாங்க. இப்போ ஃபால்ஸ் என்ட்ரி ஃபீஸ் வந்திருக்கும். இதெல்லாம் கீழே பண்ணிக்கிறோம். இங்கெல்லாம் மங்கீஸ் வேறு இருக்காங்க. கேங் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. நாங்கள் பார்த்து இறங்குறோம். ஃபோன் கீன் கொடுங்கக்கூடாது, அவ்வளோதான் என் டாஸ்க் கேஸ்ட்டு. கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு யோசிச்சு பேசவே இல்லை. ரொம்ப நல்லது. இப்போ பேசுகிறவங்கள பற்றி நாங்கள் மொத்தமாக 9 பேர் வரதா பிளான் பண்ணி டிடி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் நான். அப்புறமா என்ன ஆச்சு, 9 பேர் 8 பேர் ஆச்சு, 8 6 ஆச்சு. சரி 6 ஆயிடுச்சு, இனோவா எல்லாம் 5 சீட்டர் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு பார்த்தோம். அப்புறம் 4 ஆச்சு. 4ல் இவரும் வரமாட்டேன்னாரு. அப்புறம் 3 ஆகிட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பி வந்துட்டோம். 3 இல்லை 2 ஆச்சு. 2 ஆகிட்டு பிறகு அம்மா முக்குவந்துக்கு திரும்ப பேசுறதுக்கு வரேன்னா. அப்புறமா நாங்கள் வந்துட்டோம் இங்கே சிக்மங்களூர். நேற்று ரீச் அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ வந்துட்ட பிறகு அப்புறமா இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி சிக்மங்களூர்லாம் வெதர் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னதுல அவரும் வரேன்டாரு. அவரு வந்து இப்போ அவர் வந்த பிறகு இன்னைக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் சொல்ல போனால். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட் இருக்குது. நான் அப்படியே ஒரு வீடியோ மீன்ஸ் பேக் கேமரா ஆன் பண்ணி வீடியோ பண்ணுற பாருங்க, அந்த சவுண்டை கேளுங்க. கைஸ் நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அந்த சவுண்டோட வீடியோ ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 20 செகண்ட்ஸ் கிளிப்பு போடுற பாருங்க. இந்த மாதிரி கேட்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நேச்சர் சவுண்ட்ஸ் ஆல்வேஸ் கிரேசி. வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வந்து மழை வந்து நிற்குது வெளியோ, அதனால இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். மாஸ்க் போட்டுட்டு இருக்கு, ஏன்னா இங்கே ஹை ஆட்டிடியூடு, இது இனேல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க கோல்டு ஜல்தி ஏறிடும், அதனால மாஸ்க் போட்டுட்டு இருக்கு. இவரும் நான் தான் மாஸ்க் போட்டுருக்கேன். அவங்க 2 பேரும் மாஸ்க் எத்தனால கட்டி பேசினால. இவன் வேற லெவல் அல்டிமேட். ஜெர்கின் எத்தனா ஃபுல் கை, நானாச்சும் ஆஃப் கை தான் ஜெர்கின் எத்தனா ஸ்லீவ்லெஸ். ஃபுல் கை ஜெர்கின் எத்தன்ட்டு வண்டியில வச்சுட்டு வந்துட்டான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்க ஃபுல்லு மழை வந்துட்டு இருக்கு. மழை கம்மியாயிட்ட பிறகுதான் பாபா புட்டன்கிரிக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஸ்டே தானே ப்ரோ. பாபா புட்டன்கிரி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஸ்டேக்கு போயிடலான்னு பிளான். இன்னும் சாப்பிடல, எதுவும் பண்ணல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கீழே இறங்கிட்டு சாப்பிடலாம் தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க சாப்பாடு எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா மேகி பண்ணெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. நீ என்ன இந்த குழு ஜோரம் அந்த கேள்வி மாதிரி தள்ள குலாலா போனே. நம்ம இப்போ வந்து ஒரு அந்த இது அந்த என்ன ஃபால்ஸ் அது மாணிக்க ஏதோ ஒரு ஃபால்ஸ் பேர் மாணிக்கதாரா ஃபால்ஸ்லேருந்து இப்போ பாபா புடங்கிரி பீக் வந்து நின்று இருக்கோம். இது பீக்கு நம்ம அப்படியே நின்ற இடம். அது அங்கே தெரிந்து நினைக்கிறேன், ஒரு தெரிந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அங்கேருந்து இப்போ பீக்குக்கு வந்திருக்கோம். இங்கே மழை கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. மழை வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சைடில் நின்றுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு நின்றுருக்கோம். இப்போ வண்டியில் போனோன்னா கூட நாங்களாம் கஷ்டம், வண்டி மழையில் ஓட்டின்னு போகுது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கீழே இறங்கிக்கலான்ட்டு பிளானு. இன்னும் எதுவும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு டேரக்ட் வண்டி எடுத்தோன்னா டேரக்ட் ஸ்டே கிட்ட போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு ஸ்டேக்கு போய் ஃப்ளாட்டு. அவ்வளோதான் இன்னைக்கு பிளானு. இப்போதைக்கு அவ்வளோதான் பிளான். நாங்க இப்போ ஒரு வழியா மலை கீழே இறங்கிட்டோம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். 1008 இப்போ யாருக்குமே நான் கை கால் எப்படி இருக்கு, தலை எப்படி இருக்கு, போன் எப்படி புடிச்சிருக்கேன்னு எனக்கும் தெரியல. ஃபுல்லி ஃப்ரீஸ். செட் டிகிரிடா, உச்சாவே உறைஞ்சு போய் தான் வரும். மேல ஃபுல்லு கொஞ்சம் மழை வந்ததுனால இன்னைக்கு மேல ஃபுல்லு கொஞ்சம் ஹெவி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாடி. நான் கத்தி நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாரும் பார்த்து போறாங்க, ரோட்ல போறவங்கலாம். ஏன் கத்துற? சரி சரி காத்து. நான் கத்தி நிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு காது பிராக்கா இருந்தாலும் அது எனக்கு தெரியல. ஸோ இப்போ அப்படியே ஸ்டேக்கு தான் போறதா பிளானு.
ஸ்டேக் போகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டுட்டு இல்லை ஸ்டேக் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சாப்பிட்லான்னு பிளான். ஸோ நான் இப்போ எது என்ன பண்ண போகிறேன் எனக்கும் தெரில. டென்ஷன். நான் அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் கைஸ் உங்களுக்கு. கைஸ் ஒரு வழியாக ரூம் ஸ்டேக்கு வந்துட்டோம். எல்லாம் வந்துட்டோம் ரூம் ஸ்டேக்கு. ஸ்டேக் கிட்ட வந்துட்டோம் ஒரு வழியா. ஆனால் செம்ம அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு கைஸ் இன்னைக்கு. இங்க பாருங்க செம்ம அட்வென்ச்சரா இருந்துச்சு இன்னைக்கு. பூலு அவங்க போயிட்டாங்க நினைக்கிறேன். கைஸ் இப்போ வந்து ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட போயிட்டு இருக்கோம். இதுல நடுவில் வர ஒரு சம்பவம் வர ஆயிடுச்சு. வண்டி சாவியை ஜெர்கின்ல வச்சுட்டு அரை மணி நேரமா ரூமு ரோடா காரிடால அங்க இங்க அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கோம் சாவியை. அது எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாஸ் முக்கோஞ்சி, அவர் தான் காரணம். ஜெர்கின்ல இருந்து போய் சாவி வச்சுக்கிட்டு நாங்கள் வர சாவி வர தொலைச்சிச்சுன்னா 1000 rupees பெனால்ட்டி இருக்கு. அது ரூல்ஸ் எல்லாம் போட்டு சிக்னேச்சர் வாங்கினாங்க ஒரு டாக்குமெண்ட்ல. அந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் போட்டிருக்காங்க. 1000 rupees பெனால்ட்டி இருக்கு சாவி தொலைச்சாலும் சாவி உடைஞ்சாலும். எங்களுக்கு அது வேற பயமாயிடுச்சு. எங்க பட்ஜெட் எகிரிடுமோ எங்களுக்கு. இன்னும் ஆல்ரெடி கொஞ்சம் பட்ஜெட் அவுட் ஆஃப் பட்ஜெட்ல போயிட்டு இருக்கு எங்களுக்கு. அது வேற ஆச்சுன்னா இன்னும் அவுட் ஆஃப் பட்ஜெட் எடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நாங்க இருக்கோம். அப்புறமா லாஸ்டா எல்லா இடத்தையும் தேடிட்டு போய் சொல்றாரு பாஸ், ஒருவேளை ஜெர்கின்ல இருக்கும் போடா. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. அப்புறம் ஜெர்கின்ல போய் ஜெர்கின்ல பார்த்தா இப்படியே சாவி கெட்டிச்சு எங்களுக்கு. இன்னும் சாவியெல்லாம் கிடைக்காம போயிடுச்சுன்னா நாங்களாம் வீட்டில் வந்துட்டு இருக்கோம். ஹெல்மெட் எத்தனை வரலடா. ஓ பார்க்கலாம், ஓ பார்ப்போம், போ பார்ப்போம். ஒரு பிளசண்டான ஒரு வியூ. டென்ட்டுக்குள்ளேருந்து எங்களுக்கு வர வியூ இருக்கு. ஆப்போசிட் வியூ இன்னும் வேற மாதிரி இருக்கு. டென்ட்டுக்குள்ளேருந்து பார்க்குற வியூ வேற மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கு. இப்போ நான் நமக்கு வந்து போயிட்டு ஸ்விம்மிங் பூலு தண்ணி ஹாட் வாட்டர் வருதா நான் இது கேட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதா இல்லை நார்மலாக குளிக்கிறதான்னு பார்க்கணும். 2 நாள் தான் ஸ்விம்மிங் பூல் இது வரைக்கும் ஆக்சஸ் பண்ணல. ஓகே சரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவோன்னு போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கின்னு வந்து குளிக்கணும். யுவராஜா நாங்கள் போயிடலாம். இது இந்த நாயை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. பாருங்க உச்சக்கட்ட காட்டிட்டு எனக்கு அந்த நாய். ஸ்விம்மிங் பூல் போய் கேட்க போயிட்டுருக்கோம். ஸ்விம்மிங் பூல் கேட்டோம். ஸ்விம்மிங் பூலில் வந்து ஹாட் வாட்டர் சிஸ்டமே ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஒயர் ஏதோ கட் ஆகிட்டு. எங்கள் டைம் பாருங்கள், நேற்று ஹாட் வாட்டர் வந்து நினச்சி இன்றைக்கி பார்த்தா ஒயர் கட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் நானும் முக்கொண்டு தான் ஃபஸ்ட் தண்ணியில் குளிக்கலாம் பிளான் போட்டுருக்கோம். மீது யாரும் குளிக்கல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போயிடுன்ற மாதிரி சொல்லிக்கலாம். யுவராஜ் இன்னும் வரல. யுவராஜ் வந்தோடனே அவனை கேட்கணும் அவன் குளிக்கிறானா எனக்கு தானே.